ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இன்னைக்கான எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் 8 ல இருந்து 10 மணி நேரம் ஒர்க் பண்ற இந்த ஐடி ப்ரொஃபஷனுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஸ்ட்ரெச்சஸ் தான் பார்க்க போறோம். ஆனா உங்க ஆஃபீஸ் சேரை யூஸ் பண்ணி இருந்த இடத்துல பண்ற மாதிரி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பெண்ட். அதுக்கு உங்க ஹேண்ட்ஸை மேலே இந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டு ஸ்லோலி இன்ஹேல் பண்ணிட்டு கீழே போய் உங்க ஹேண்ட்ஸை பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே பொசிஷன்ல நீங்க அரௌண்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் எந்திரிச்சு நின்றுட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணி அகெயின் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் டு 1 minute உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்ட்ரெச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ளிக் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ ஆப்ளிக் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு உங்களோட ரைட் ஹேண்டை மேலே ரைஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணுங்க. ஸ்லைட்லி பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணி 30 செகண்ட்ஸ் டு 1 minute நீங்கள் இங்கே ஹோல்ட் பண்ணலாம். சேம் அதே ரொட்டீனை லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணி ரைட் சைடு பெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரெச் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெண்டிங். அதுக்கு நீங்கள் எந்திரிச்சு பேக் சைடில் வந்துடுங்க. உங்கள் சேருக்கு பேக் சைடில் வந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை இந்த மாதிரி சேரில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஃபூட்ஸ் உங்கள் ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லைட்லி உங்களோட ஹிப்ஸை முன்னாடி புஷ் பண்ணி பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சும் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் டு 1 minute நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், அப் டு உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்ட்ரெச் உங்களோட ஷோல்டர் தான். ஸோ அதுக்கு உங்கள் ஹேண்ட்ஸை கீழே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்லைட்லி அப் பண்ணிவிட்டு ஸ்லோ ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த 4 ஸ்ட்ரெச்சஸும் 30 செகண்ட்ஸ் டு 1 minute உங்கள் ஆஃபீஸில் இருந்தபடியே உங்கள் ஆஃபீஸ் சேரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பாடியை ஃப்ளெக்சிபிளாகவும் மொபிலிட்டியை இன்க்ரீஸும் பண்ணலாம். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.